யாரு உங்ககிட்ட பைக்கை எடுத்துட்டு வர சொன்னா? அப்படிலாம் என்கிட்ட யாரும் சொல்லல. நான் ஏன் அப்படிலாம் செய்யணும்? மரியாதையா என்ன விட்டுருங்க. என் மேல கை வச்சா என்ன ஆகும் அன்னைக்கே பாத்தீங்கல்ல. இப்ப எப்படி கட்டி போட்டுருக்கீங்கன்னு எங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சது உங்களை சும்மா விட மாட்டாங்க. உண்மையை சொல்றேன். நானும் சின்ன பையனா இருக்கே பாவம்னு பார்த்து விசாரிச்சா சவுண்ட குடுக்குற நீ. வெச்சி இவன் இப்படி எல்லாம் கேட்டா உண்மையா சொல்ல மாட்டான். பேசாம அவன் நாக்கு அறுத்துரு. என்ன தம்பி பாக்குற? உண்மையை சொல்லாத இந்த நாக்கு உனக்கு எதுக்குன்றேன். எப்ப வெச்சி இந்தா சட்டு புட்டு நாக்கு அறுத்துட்டு வா, கிளம்புவோம். இங்க பாரு, மரியாதையா உண்மையை சொல்லிட்டேனா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல காலத்துக்கும் உனக்கு உப்பும் தெரியாது உரப்பும் தெரியாது. நாக்கு அறுத்து கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பேன். வேணாம் விட்டுருவேன். உண்மையை சொல்லிடுறேன். அண்ணா சொல்லிடுறேன். ஐயோ விட்டுருங்க. சொல்லிடுறேன். சொல்லு. சொல்லு. அவன் பேரு ஒச்சி, மலையடி வாரத்துல இருக்கான். அவன் தான் பைக் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொன்னான். டேய், அவன் எதுக்கிட்ட உன்னை பைக் எடுத்துட்டு வர சொன்னா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேவு பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. அதனால நீ போய் எடுத்துட்டு வா, நான் உனக்கு காசு தரேன்னு சொன்னான். அதனால தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். இலை, அவன் பேர் என்னடா சொன்ன? ஒச்சி. பேரப்பாரு ஒச்சி கொச்சின்ட்டு. அவன் போட்டோ இருக்காடா? போட்டோலாம் என்கிட்ட இல்ல. சாரி, இப்போ ஊருக்குள்ள இருக்காரா இல்ல வேட்டைக்கு எங்கேயாவது போயிருக்காரான்ற தகவலே உனக்கு மட்டும்தான் தெரியும்னு ஊருக்குள்ள சொல்றாங்க. அவ்வளோ க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட போட்டோ கூட இல்லையா என்ன? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டா. நீ ஒரு பொண்ணை லவ் பண்றதுல இருந்து அந்த பொண்ணை இந்த வருஷம் கடைசியில கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எல்லாம் தெரியும். எப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறியா இல்ல காணி திங்க போறியா? சொல்றேன். எட்ரா போன. எட்ராங்கிற அண்ணே, இவன் தானே? இவனே தானே? எங்க? இந்த ஆளோட உருவம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் என் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அனுப்பிட்டேயா? இல்லை, இவன் எங்கடா இருக்கான்? சொல்றாங்க. எங்கடா இருக்கான்? இவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். என்னை விட்டுருங்க. டேய், ஒழுங்கா சொல்றா. டேய், வேற என்ன தெரியும் உனக்கு? உண்மை சொல்றா. என்னன்னு அப்படியே விட்டுட்டு போயிட்டா? அவன் பாட்டுக்கு எங்கேயா போய் தகவல் சொல்லிட்டு நிக்கிறதுக்கா? அதான் மயக்கத்திலே இருக்கட்டும் மண்டையில ஒரு போட போட்டேன். வாங்க போலாம். அண்ணே, வண்டி இங்கே என்ன பாடிட்டு ஊருக்குள்ள நடந்தே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. என்னையா பண்ண போறோம் இப்போ? ஏய், மறுபடியும் இந்த ஊருக்குள்ள வந்தாலே வெட்டுவேன் குத்துவேன்னு பிரச்சனை பண்ணாங்க. இப்போ அவங்க யாரு கண்ணிலே மாட்டாம இங்க இருக்கிற இத்தனை வீட்டுல அந்த ஒச்சியோட வீட்டை மட்டும் எப்படியா கண்டுபிடிக்கிறது? எப்படியாவது கண்டுபிடிச்சு தானே ஆகணும். நமக்கு வேற வழியே இல்லை. இப்போதைக்கு யார்கிட்டயுமே போய் அவனை பத்தி விசாரிக்க முடியாது. அப்படியே விசாரிச்சாலும் அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட முடியுமா என்ன? ரொம்ப கஷ்டம்ண்ணே. கண்டுபிடிக்கணும்னா ஒன்று அவன் பைக் இங்கே எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும், இல்லை அவனையும் நம்ம பார்க்கணும். யோ, அதெல்லாம் சரிதான்யா. ஆனா நம்மள யாராச்சும் பார்த்துட்டா என்ன பண்றது? காலத்து வேலைக்கு போற மாதிரி மூஞ்சில முக்காடு போட்டுட்டு மறைச்சிட்டு போலானே. சரி வா, போய் பார்ப்போம்.
பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுக்குறேன். பாட்டி நல்லா இருக்கீங்களா? இந்த உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துல மாரியப்ப கடை போட்டிருந்தான்ல, அது பக்கத்துல தான் எங்க சித்தப்பன் பூபால கடை போட்டிருக்காரு, மாலை கடை. அப்படியா? சரிப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. எதா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டிய? கஞ்சி குடிச்சேன்ப்பா. ஆமாத்தா, இந்த வெயிலுக்கு கஞ்சி குடிச்சாதான் கரெக்டா இருக்கு. ஆமாயா. என்னத்த போன வருஷம் திருவிழாக்கே வரல, எங்க போயிருந்த? என் பேத்தி விட்டு போயிருந்தேன்ப்பா. அப்படியே பேசிக்கிட்டு நான் கிளம்புறேன். யார் இந்த திருட்டு பையன்? வெற்றி, அங்க போய் பாப்பையா, 2 வண்டி நிக்குது பாரு. யாராவது வராங்கன்னு பாருங்க, நான் போய் பார்க்குறேன். பார்த்து பத்திரமா போயா, எவனாச்சும் மூஞ்சியை கண்டுபிடிச்சிட்டானா? ஏய் பங்குகளா, அவங்க 2 பேரும் திரும்பி வந்துட்டாங்கடா. இந்த தடவை உசுரோட வந்துட்டு போயிட்டானுங்கன்னா நம்ம மீசை எடுத்துட்டு சேலையை கட்டிட்டு தாண்டா அலையணும். அவங்க 2 பேரும் உச்சோட வீட்டு பக்கத்தில் தாண்டா இருக்கானுங்க. சீக்கிரம் வாங்க, எங்க இருந்தாலும் உச்சோட சுத்தி வாங்கடா. அண்ணே, அம்மா வண்டி தானே? அண்ணே அண்ணே அண்ணே, அண்ணே தூக்கியாச்சு. டேய், மணி 11:30 ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே. ஐயோ, எங்க போனாருன்னு வேற தெரியல. மொபைல் வேற நாட் ரீச்சபிள்லே இருக்கு. என்ன பண்றது? இதே கனி அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாமா? அண்ணனோட ஃபோனும் நாட் ரீச்சபிள் இருக்கு. அப்படி 2 பேரும் எங்க தான் போனாங்கன்னே தெரியலையே. இனிமே தாலியை காணும்னு சொல்லிக்கிட்டு மட்டும் இல்ல, இனிமே எதுக்காகவும் அவன் எங்க ஊர் பக்கம் வரக்கூடாது. அதையும் மீறி வந்தான், அவனுக்கு கையில விழுந்த வெட்டு அடுத்து கழுத்துல தான் விழும். அப்புறம் உங்க வீட்டுக்கு வெறும் முண்டை மட்டும்தான் வந்து சேரும். வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம இப்படி பண்றாரு. அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்றது?
ஆம்பளைங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா மறுபடியும் ஊருக்குள்ள வந்திருக்குங்க. ஊருக்குள்ள வந்த இந்த காலை வலிக்குதியா? என்னால விட்டுருவா. உங்களை அன்னைக்கே அடிச்சு ஆண்டிப்பட்டி கம்மாயில புதைச்சிருக்கணும்டா. தப்பிச்சு ஓடிட்டீங்க. இப்ப வசமா மாட்டீங்கல்ல, உசுரோட விட்டுருவோமாடா. உச்சி வேற ஊர்ல இல்ல, அவன் மட்டும் ஒரு வார்த்தை உங்களை போட்டுருக்கு சொல்லட்டும். உங்களை சங்க எடுத்து விட்டுறேன். ஆத்தா மலரு, ஐயா என்னத்தா இன்னும் தூங்கலையா? நானும் பார்த்துட்டே இருக்கேன். வந்து வந்து வாசலை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க. என்னத்தா ஆச்சு? இல்லைங்கய்யா, இன்னும் அவரை காணும். யாரு? வெற்றியவா? எங்க போறதா சொல்லிட்டு போனா? என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போகலங்கய்யா. சொல்லிட்டு போகலையா? சரி, ஒரு போன் அடிச்சு பாருமா. பார்த்துட்டேங்கய்யா, நாட் ரீச்சபிள்னு வருது. இதே கணி பையலுக்கு போன் போட்டு பாருமா. அண்ணனோட நம்பரும் நாட் ரீச்சபிள்ல தாங்கய்யா இருக்கு. ஃபோன் போக மாட்டேங்குது. ஓ, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம வாசல வாசல வந்து பாத்துக்கிட்டு இருக்கியாத்தா? ஆமாங்கய்யா. அர்த்த ராத்திரி ஆகி போச்சு, இன்னும் ஆளு வரலங்கிற. எங்க போயிருக்காங்கன்னு கேட்டா எதுவும் சொல்லிட்டு போகலங்கிற. அப்படி ரெண்டு பேரும் சொல்லாம கொள்ளாம எங்கத்தான் போனாங்க? ரெண்டு பேரும் எப்படியாவது அந்த தாலி செயினை மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ விசாரிச்சு இப்படிதான் ராத்திரில சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்க போனாலும் 10-10:30க்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் ஆளை காணும். அதாங்கய்யா பயமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாததா, நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. அதான் அதை எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்கன்னு போயிருப்பாங்க. நீ போய் படுத்து தூங்குத்தா, வந்துருவாங்க. என்னால எப்படிங்கய்யா தூங்க முடியும்? அவர் எனக்காக, நான் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் உயிரை பணைய வச்சு அந்த தாலியை மீட்க போயிருக்கும் போது எனக்கு மட்டும் எப்படிங்கய்யா தூக்கம் வரும்? ஃபோன் பண்ண முடியலன்னா ஒரு மெசேஜ் அனுப்பியாவது எங்க இருக்கேன் என்ன ஏதுன்னு சொல்லுவாரு. இன்னைக்கு அதுவும் அனுப்பலங்கய்யா. அதாங்கய்யா ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படாம இருந்தா அவங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீ முதல்ல உட்காருத்தா. இல்லைங்கய்யா, இருக்கட்டும், நீங்க படுத்துக்கோங்க. ஏத்தா உட்காருத்தா. இங்க பாருத்தா, நீ எதை பத்தியும் யோசிக்காத. என் பேரை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உனக்கு இருக்கா? ம், அவன் கெட்டிக்காரன் தான். எந்த சூழ்நிலையிலையும் எங்க போய் மாட்டினாலும் சமாளிச்சிருவான். நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, சீக்கிரமே உன் தாலியை மீட்டுட்டேன்னு வருவான். ம். சரிதா, எனக்கும் தூக்கம் வரல. அவங்க ரெண்டு பேரும் வர்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். ம், சரிங்கய்யா. நிறுத்தின எவ்வளோண்ணா? 50 ரூபா கொடுங்க. ஹலோ, எங்கேயா இருக்க? யோ, அடிச்ச நகையெல்லாம் விற்கலான்னு மெட்ராஸ் வந்தையா. ஆனா சேட்டு ரொம்ப கம்மியா கேட்குறான். அதான் நம்ம தண்டல் கிட்ட சொல்லி யாராவது பார்ட்டி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி ஊருக்கு வந்துட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஏய் உச்சே, அவங்க திரும்பி வந்துட்டாங்கயா. யாரா? அதாயா அந்த மேலூர்காரங்க அன்னைக்கு வந்து எஸ் ஆகிட்டானுங்கள, அவனுக்கு தான் இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில் அங்கே மோப்ப முடிச்சு இங்கே மோப்ப முடிச்சு உன் வீட்டுக்கு முன்னாடியே வந்துட்டானுங்க.
என்ன பண்ணலாம்னு சொல்லு, அறுத்து விட்டுறவா? வேணாண்டா, அந்த 2 ஆடுங்களும் என் கசாப் கடையை தானே தேடி வந்திருக்கு. வரட்டும், நானே வந்து அறுத்து விட்டுருதேன். அது வரைக்கும் அந்த ஆடுங்களுக்கு பச்சை தண்ணி கொடுக்காம கட்டி வச்சு அடிங்கடா. சரா, வர்றேன்டா. இவங்க 2 பேரையும் வச்சு விடிய விடிய வச்சு செய்ய சொல்லிட்டான். அடிங்கடா அவனை. ஆத்தா மலரு, நான் செத்து அப்படியே படுக்கிறேன் தா. சரிங்கய்யா.